வணக்கம் மக்களே. வாரம் ஒரு கோயில் தொடர்ல இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க கோயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆபத்தான மற்றும் நாம எப்படி இருந்தாலும் நம்மை அள்ளி அணைத்துக் கொள்ளும் பெருமாள் உள்ள மலையை பற்றி தாங்க பார்க்க இருக்கிறோம். அது என்ன மலைனா திருமலைக்கு இணையான தலைமலை தாங்க. அதாவது திருப்பதிக்கு நிகரான நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தலைமலை ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் திருக்கோயில் தாங்க. பல சிறப்புகளை உடைய இந்த கோயிலானது நாமக்கல் திருச்சி மாவட்டங்களுக்கு இடையே இருந்தாலும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்ததாகுங்க. தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் கோயிலானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4100 அடி உயரத்தில் இருக்குங்க. நாயக்கர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோயிலை தானாய் வளர்ந்த தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் என்று அப்பகுதி மக்களால் சிறப்பாக அழைக்கப்படுகிறதுங்க. இங்கு உள்ள நல்லேந்திர பெருமாள் சுயம்புவாக எழுந்தருளியவராக கருதப்படுகின்றார். ராமாயண காலகட்டத்தில் ராவணன் சீதையை கடத்தி சென்ற பிறகு சீதையை ராவணனிடமிருந்து மீட்க அவருடன் நடந்த போரில் ராமனுக்கு பக்கபலமாக விளங்கிய லட்சுமணன் மூச்சை எடுத்து மயங்கி விழுந்த போது லட்சுமணனை காக்க இமயமலையின் ஒரு பகுதியான சஞ்சீவி மலையை உடைத்து கையில் ஏந்தி வந்தார் அனுமன். அப்படி அனுமன் தூக்கி வரும்போதே மூலிகைகள் நிரம்பிய சஞ்சீவி மலையின் வாசனையாலே லட்சுமணன் குணமடைந்து விட்டதாகவும் அந்த மகிழ்ச்சியில் சஞ்சீவி மலையை அனுமன் வீசி எறிய அம்மலை 7 துண்டுகளாக சிதறி விழுந்ததாகவும் அதில் ஒரு துண்டை இந்த தலைமலை என்று சொல்லப்படுகிறதுங்க. சஞ்சீவி மலையின் ஒரு துண்டாக இருக்கக்கூடும் என்பதற்கு சான்றாக இம்மலையில் மூலிகைகள் மனம் நிரம்பியதாக இருக்குங்க. இம்மலையின் தலை போன்ற உச்சி சிகரத்தில் பெருமாள் உள்ளதால் தலைமலை என்று அழைக்கப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறதுங்க. இம்மலைக்கு பெருமாள் வந்த போது சரிய தொடங்கியதால் தன் இடுப்பில் இருந்த அரஞ்சான் கயிற்றை அவிழ்த்து மலையை தாங்கியதாகவும் அதுவே இன்றும் ஒரு வெள்ளைக்கோடு போன்று மலை மீது காட்சியளிப்பதாகவும் கூறப்படுகிறதுங்க. இம்மலையில் பெருமாளோட காலனியும் இருக்குங்க. புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் இந்த கோயில் மிகவும் விசேஷமாக இருக்கும். மலையேறி பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுங்க. இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் குறிப்பிட்ட தூரத்தில் பெருமாள் சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலானது நாமக்கல் மாவட்டம் காப்பு காட்டில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு செல்ல நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, வடவந்தூர், செவிந்துப்பட்டி, திருச்சி மாவட்டம் நீலியாம்பட்டி, சஞ்சீவிபுரம், கள்ளிப்பட்டி ஆகிய பகுதிகளில் இருந்து 5 வழிகளாக ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் ஆபத்தான செங்குத்தான மலைப்பாதையை கடந்து தான் உச்சிக்கு செல்ல வேண்டும். மூலவர் சன்னதிக்கு செல்லுவதற்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னதாகவே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பண்ண சுவாமி கோயில் இருக்குங்க. இங்க தான் வந்து அந்த 5 பாதைகளும் ஒன்னா சேருதுங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க வடவந்தூர், செவிந்திப்பட்டி, எருமப்பட்டி, அதற்கப்புறம் திருச்சி மாவட்டத்தில் இருக்க நீலியாம்பட்டி, சஞ்சீவிபுரம், கள்ளிப்பட்டி அந்த ஏரியாவிலிருந்து நடந்து வர தடயங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒன்று சேருதுங்க. இந்த இடம் ஒரு சமதளமான பகுதி அப்படிங்கிறதுனால இங்க ஏராளமான கடைகள் வந்து புரட்டாசி மாசங்கள்ல இருக்க சனிக்கிழமைகள் போடுவாங்க. ஏன்னா பக்தர்கள் கூட்டம் இப்ப ஏராளமா இந்த இடத்துக்கு வருங்க. இங்க ஒரு குளமும் இருக்குங்க. இந்த குளத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து முடிக்காணிக்கை செலுத்துற பக்தர்கள் வந்து இந்த குளத்தில் நீராடி செல்வாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்தை கடந்து இன்னும் 1 கிலோமீட்டர் நம்ம பயணிச்சு சென்றோம் அப்படின்னா தான் நம்ம மலை மேல இருக்க நம்ம சஞ்சீவிராய பெருமாளை தரிசிக்க முடியுங்க. மலை உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான சாய்வான பாறை, ஒரே பாறை மேலதாங்க நம்ம சஞ்சீவிராயர் பெருமாள் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவே கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பாக்குறதுக்கு பாருங்க மிகவும் பிரமிப்பா இருக்கும். அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத போதே இங்க இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறது உண்மையிலுமே பிரமிக்க வைக்க ஒரு விஷயம் தாங்க. இம்மலையில் நல்லேந்திர பெருமாள் சுயம்புவாகவும், ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடாஜலபதி மூலவராகவும், ஸ்ரீனிவாச பெருமாள், ருக்குமணி, சத்தியபாமா ஆகிய தெய்வங்கள் உற்சவர்களாகவும், இவர்களுக்கு தென்புறத்தில் அலமேலுமங்கை வள்ளி தாயார் மூலவராகவும், மகாலட்சுமி தாயார் உற்சவராகவும் உள்ளனர். மேலும் வீர ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பெருமாள், கிருஷ்ணர் மலையடிவாரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இப்படி ஒரு கோயிலா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தாங்க இந்த கோயிலோட அமைப்பு இருக்கு. மறக்காம நீங்க எல்லாரும் இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயிலை ஒரு டைமாவது தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இது போன்ற நாமக்கல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிங்னு வரும்.